Hey guys, welcome back. மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து பட்ஜெட்டில் அல்ட்ரா வாட்ச் டிசைனோட ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். பட் இப்போ நாய்ஸ்லேருந்து எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி பட்ஜெட்டில் 2500 rupeesக்கு வந்து ஒரு ரக்கட் வாட்ச் டிசைனில் வந்து நாய்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த நாய்ஸ் ஃபோர்ஸ் ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்சோட அவைலபிலிட்டி நம்ம எடுத்துகிட்டோம்னா அமேசான் அண்ட் நாய்ஸ் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வாட்சோட டீல் வந்து நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனல்லையே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் வந்து நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலர் ப்ரைஸாக வந்து இந்த வாட்ச் வந்து 2999 வந்து செல் பண்ண போகிறாங்க. மல்டிபிள் கலர்ஸ்லையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க இந்த பிளாக் கலர் இல்லாமல் வந்து பேஜ் அண்ட் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இந்த 3 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட நாய்ஸோட ஃபோர்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. இது ஒரு ரக்கட் வாட்ச். ஃபர்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய கவர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. ஐபிஎஸ் டிஸ்பிளே இந்த வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் க்ரௌன் சப்போர்ட்டும் இருக்குது. மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்து பிபி வந்து மெஷர் பண்ணிக்கலாம், அந்த சப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைட் சைடில் வந்து நம்ம கோழி இருக்கார். வாட்சோட எம்ஆர்பி வந்து 5999 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே வந்து ஒரு குட்டி பெட்டி இருக்குது. ஸோ இங்கே வந்து நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம பாக்ஸ் வரலாம். பாக்ஸ்க்குள்ளே வந்து வாட்ச் இருக்குது. அண்டு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் ஃபிட் ஆப்போட QR கோடு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த QR கோட் நம்ம ஸ்கேன் பண்ணால் நாய்ஸ் ஃபிட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்சோட ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். வாட்ச் செம்ம ரக்கடாக இருக்குது. ஸோ ரைட் சைடு நம்ம பார்த்தோன்னா 2 ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு டிஜிட்டல் க்ரௌன் சப்போர்ட்டோட ஒரு ரொட்டேட்டிங் பட்டன் ஒன்று இருக்குது. வந்து வாட்சோட பேக் சைடு வந்துன்னா ரைட் சைடில் வந்து ஸ்பீக்கருக்கான போர்ட் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து மைக்குக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. சென்டராக வந்து சென்சார்ஸ் இருக்குது. மேலே வந்து மேக்னெட்டிக் சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸ்ட்ராப் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவபிள் தான். 22mm ஸ்ட்ராப் சைஸு. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்சோட பில்ட் அண்ட் கம்ஃபர்ட் நம்ம எடுத்துகிட்டோம்னா வாட்ச் ஒரு ஒரு ரக்கட் டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்க. வாட்சோட டாப் போர்ஷன் ஃபுல்லாக வந்து ஜிங்க் அலாய் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டம் ஃபுல்லாக வந்து ஒரு ஹார்ட் பாலிகார்பனேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்ச் வந்து செம்ம சாலிடாக இருக்குது. ஸ்ட்ராப்போட சேர்த்து வந்து ஒரு 53 grams வெயிட் இருக்குது. பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வியர் பண்ணுறது. வாட்சோட லுக்கு நம்ம பார்க்குறது வந்து ஸ்போர்ட்டியாக மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கும் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. பர்சனலாக எனக்கு வந்து ரவுண்ட் டெயில் வாட்ச்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயே வந்து அடிஷ்னலாக இந்த பட்டன்ஸு, அந்த பட்டன்ஸ்க்கு வந்து ஒரு சில டிசைன் பேட்டர்ன்லாம் யூஸ் பண்ணியிருக்கப்போ அந்த வாட்சோட லுக் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஸ்ட்ராப்போட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. ஹை குவாலிட்டி சிலிக்கான் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லாங் வியருக்குமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதில் வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. அண்ட் வாட்ச்க்கு வந்து IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து நம்ம ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ ஸ்வெட் ஃபார்ம் ஆகும். ஏதாச்சும் வந்து மைனஸ் ஸ்ப்ளாஷஸ் இது எல்லாத்தையும் வந்து வாட்ச் ஈஸியாக வந்து ரெசிஸ்ட் பண்ணும். நாய்ஸ்லேருந்து வந்து இந்த வாட்ச் அப் டு 1 meter and 30 minutes டைம் வரைக்குமே வந்து விஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்றாங்க. பட் ஸ்டில் இப்போ வரக்கூடிய வாட்சஸ் எல்லாமே வந்து நமக்கு அந்த ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்காக வந்து நமக்கு அந்த ப்ராப்பர் வெண்ட் எல்லாமே இருக்கும். ஒரு ப்ரீமியம் வாட்ச் அப்படின்னா அந்த வாட்டரை எஜெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபீச்சராகவும் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் பட்ஜெட் வாட்ச் நம்ம எடுக்கும்போது மோஸ்ட்டாக வந்து அண்டர் வாட்டரில் வந்து டிப் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் எந்த ஒரு டெஸ்ட்டுமே பண்ணாதீங்க. ஸோ மலையில் போகும்போது எதாவது நனைஞ்சிச்சு இல்லை ஸ்வெட்டு ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி எல்லாமே வந்து வாட்ச் ஈஸியாக வந்து விஸ்டாண்ட் பண்ணும். IP ரேட்டிங் நம்ம எடுத்தோன்னா வாட்சில் வந்து ஓரளவுக்கு ரிலேபிளாக இருக்கும். பட் பட்ஜெட் வாட்சஸில் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டின்னு எடுத்துகிட்டா மொத்தமாக வந்து ரைட் சைடில் 3 பட்டன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் இருக்க பட்டன் வந்து டேரெக்டாக ஸ்போர்ட்ஸ் மோட்குள்ளே போய்டும். சென்டராக இருக்க பட்டன் வந்து ஸ்க்ரீன் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் அண்ட் ஃபங்க்ஷனல் க்ரௌனாகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக இந்த வாட்சில் இருக்குது. மெனுவில் வந்து நம்ம வாட்சையே டச் பண்ணாமல் ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஃபங்க்ஷனல் க்ரௌன் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ டாப்பில் இருக்க பட்டன் வந்து மெனு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் பில்ட் அண்ட் கம்ஃபர்ட்டில் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை, ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேன்னு எடுத்துகிட்டா 1.32 inch கொஞ்சம் ஒரு பெரிய டிஸ்பிளே தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இந்த வாட்டி IPS பேனல் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் IPS பேனலோட வாட்ச் பார்க்குறது ஒரு பெரிய விஷயம் தான். மோஸ்ட்டாக ஒரு சில பேர் எல்லாமே வந்து 3000 rupees வரைக்குமே வந்து TFT பேனல்ஸோட வாட்ச் வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது கம்பேர் பண்ணும்போது IPS அப்படின்றப்போ நம்ம அந்த ஸ்பெக்கு மட்டும் இல்லாமல் ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக தெரியுது. ப்ளஸ் டிஸ்பிளே வந்து ஓரளவுக்கு ஷார்ப்பாகவும் இருக்குது. ரெசல்யூஷன் கூட வந்து இங்கே கொஞ்சம் ஹையராக ஆஃபர் பண்ணியிருக்கிறதுனால டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து நாய்ஸ்லேருந்து 550 nits வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. வெளியில் வெயிலில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டிஸ்பிளே ஓரளவுக்கு நமக்கு விசிபிளாகவும் இருக்குது. பை டிஃபால்ட்டாக வாட்சில் வந்து 11 வாட்ச் ஃபேஸ் இருக்கும். அடிஷ்னலாக நமக்கு தேவைப்படுதுன்னா ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்பில் வந்து 200+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து வாட்ச் ஃபேஸை கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கேலரியில் இருக்க இமேஜை யூஸ் பண்ணி வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பேட்டரின்னு எடுத்துகிட்டா 300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி தான். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து less than 2 hours வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். பட் பேட்டரி பேக்கப் வந்து சூப்பராக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்டாண்ட் பை வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த வாட்சில். அண்ட் நார்மல் யூசேஜ் டெய்லி ஒரு 1 hour ஆக்டிவிட்டி
நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நார்மல் யூசேஜ் வாட்சோட டேட்டாவை ஃபோனோட சிங்க் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வாட்ச் வந்து எப்போவுமே நம்ம ஃபோனோட பேர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு இருக்கோம், வாட்ச்லேயே வந்து நம்ம கால்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு 1 to 2 days வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நார்மல் யூசேஜில் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து ஆஃபர் பண்ணுது. அண்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் எடுத்துனா 30+ ஒர்க் அவுட் மோட் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஓவரால் நம்ம எடுத்துகிட்டோன்னா இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நாய்ஸ் ஃபிட் ஆப் யூஸ் பண்ணி வந்து நம்ம டேட்டா சிங்கிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக வந்து நாய்ஸ் ஃபிட் ஆப்போட ஒரு நாய்ஸ் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வாட்ச்லேருந்து இதுக்கு அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் வந்து ஸோ அந்த டேட்டா வந்து இந்த ஆப்லேயே வந்து நம்ம சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவிட்டி ட்ராக்கிங், ஸ்டெப் ட்ராக்கிங் எல்லாமே வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நாய்ஸ் ஃபிட் ஆப்பில் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வந்து நம்ம எதாவது ஆக்டிவிட்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி சேலஞ்சஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து ஸோ ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்மளே வந்து கொஞ்சம் எங்கேஜாக வச்சுக்கலாம். மற்ற ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு எடுத்துன்னா ப்ரீத்திங் மோட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்லீப் கோலும் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நம்ம வந்து அந்த 8 மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னா வாட்ச்லேயே வந்து நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம், டோட்டல் ஸ்லீப் எவ்வளோ, டீப் ஸ்லீப் எவ்வளோ, லைட் ஸ்லீப் எவ்வளோ தூங்கி இருக்கும், இந்த மாதிரி வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துகிட்டா ஹார்ட் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஹார்ட் ரேட்டோட அக்யூரேசி வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. SpO2 இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நாய்ஸ்லேருந்து பிபி மெஷர்மெண்ட்டும் இந்த வாட்சில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட் அளவுக்கு வந்து நமக்கு அக்யூரேட்டாக இருக்காது. பட் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கனெக்டிவிட்டி அண்ட் காலிங் நம்ம எடுத்துகிட்டா ப்ளூடூத் 5.1 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பேர் பண்ணதில் வந்து எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. சப்போஸ் நீங்கள் கால் பேசணும் அப்படின்னு நினச்சின்னா ஃபோன் டாகில் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வாட்ச் வந்து ஃபோனில் வந்து டிஸ்கவர் ஆக ஸ்டார்ட் ஆகும். பட் வாட்சில் ஆஃபில் இருந்தது அப்படின்னா ஃபோனில் வந்து நமக்கு ப்ளூடூத் காட்டாது. அண்ட் ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்குது. 5 கான்டாக்ட் வரைக்குமே வந்து நம்ம வாட்சில் சேவ் பண்ணலாம். டயல் பேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீசன்ட் கால் லாகும் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து கால் பண்ணுறப்போ வந்து மியூட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் உங்கள் ஃபியூச்சர் வாட்சஸில் எனபிள் பண்ணால் சூப்பராக இருக்கும். கால் பேசுகிறப்போ ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து இன்டோரில் பேசுகிறது வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் மைக்கோட குவாலிட்டியை வந்து எப்பவும் போல் நல்லாவே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஓரளவு கிளியராகவும் கேட்குது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு எடுத்துகிட்டா கேம் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸ்டாப் வாட்ச் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாப் வாட்ச் வந்து நம்ம அந்த மெனுவில் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அலாம் வந்து வாட்ச்லேருந்தே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ச்சில் வந்து வைப்ரேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த வைப்ரேஷன் இன்டென்சிட்டியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் முக்கியமாக வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து ஒரு சில வாட்சஸில் வந்து மிஸ் ஆகுது. பட் இந்த வாட்சில் வந்து அதை கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி வந்து ஃபோனை டச் பண்ணாமலே வந்து ஓப்பன் வாட்ஸ்அப், சென்ட் மெசேஜ் அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய ஜிம்னாஸ்டிக்ஸ் வந்து நம்ம வாட்சை யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்ன டவுட்னா வாட்சில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் எத்தனை பேர் உங்களில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து ஒரு ரவுண்ட் டைலில் ரக்கட் டிசைனோட ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் பார்த்துட்ருக்கீங்க, பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டாக 2500 அப்படின்றப்போ வந்து தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். 3000 ஆர் பிலோ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் மோஸ்ட் அப்பப்போ அமேசானில் ஆஃபர் போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஆஃபர் டைமில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும்போது திரும்பி வாட்சோட ரேட் வந்து 2500 வந்து ஃபால் ஆகும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு வர்த்தான வாட்ச் தான். ஃபைனல் வேர்டிக் நம்ம வந்துன்னா நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இருக்குது. முக்கியமாக இதில் நான் சொல்ல மறந்து என்ன அப்படின்னா நாய்ஸில் வந்து நமக்கு ரெகுலராக கொடுத்துட்டு இருக்குது வாட்டர் ரிமைண்டர், ஐடல் ரிமைண்டர் இதெல்லாமே இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இந்த வாட்ச்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து வேறு ஏதாவது நாய்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொன்று நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.